அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லாருமே ஃபோட்டோலே தம்ப்நெயிலே டைட்டில்லே பார்த்துருப்பீங்க மக்களே. ஆமாங்க, வரக்கூடிய 1ஆம் தேதியிலிருந்து கூட்டுறவு வங்கிகளில் வைத்திருக்கக்கூடிய நகை அடமான கடன்கள் அனைத்தும் முழுமையாக தள்ளுபடி செய்யப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக அரசு சொல்லியிருக்கிறாங்க. மகிழ்ச்சிகரமான செய்தியாக இது தமிழக அரசு அறிவிச்சிருப்பது பெரும் நமக்கு மகிழ்ச்சி தான். ஸோ கிட்டத்தட்ட தமிழகத்துல மட்டும் 11 கோடியே 11,70,309 பயனாளிகள் பயனடைய போவதாகவும் தகவல் அறிவிச்சிருக்கிறாங்க. சரிங்களா? ஸோ இதை பத்தின முழுமையான தகவல் நம்ம பார்க்க போறோம். இந்த நகை அடமான கடன்களை தள்ளுபடி ஆகுவதற்கு தகுதி உள்ளவங்க யார் யாரு, தகுதி இல்லாதவங்க யார் யாரு, ஸோ இதற்காக ஒரு குழு தனியாகவே அமைச்சு அவங்களுடைய பெயர் பட்டியலை தயாரித்து, ஸோ அதற்காக பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா நேம் லிஸ்ட் ரெடி பண்ணி ஆன்லைன்லேயே நாங்கள் வெளியிட போகிறோம்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதை பற்றின முழுமையான தகவலை நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இதை முழுமையாக நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா மட்டும்தான் இதற்கான முழு அப்டேட்டுமே நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? ஸோ இது எல்லாமே நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்போதான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக முதல் முறையாக நமது சேனலை பார்க்குறீங்க, நம்ம வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய அரசு துறையிலிருந்து வரக்கூடிய எல்லா விதமான கவர்மெண்ட்டோட ஜாப்ஸ் அப்டேட்ஸ் நோட்டிஃபிகேஷன் இது எல்லாமே நீங்கள் உடனுக்குடனே நமது சேனலில் ஈஸியாகவே துல்லியமாகவே தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் கான்டாக்டில் இருக்கிறவங்க எல்லாருக்கூடையும் ஷேர் பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்குங்க. ஏன்னா இந்த மாதிரி முக்கியமான வீடியோஸ் அப்டேட் நோட்டிஃபிகேஷன்லாம் நமது சேனலில் தான் ரெகுலராகவே அப்டேட் ஆகிட்டு இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கூடையும் ஷேர் பண்ணுங்கள். சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு இதற்கான முழு அப்டேட்டுமே நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க. சரிங்களா? ஓகே, இங்கே தெளிவாக மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காங்க, நகை கடன் தள்ளுபடி திட்டம் குஷியான மக்கள், தகவல் சொன்ன தமிழக அரசு அப்படின்றதையும் தெளிவா மென்ஷன் பண்றாங்க. சரிங்களா? தமிழகத்தில் 11,70,309 பயனாளிகளுக்கு ரூபாய் 4,903 கோடி நகை கடன் தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது. ரிசர்வ் வங்கியின் புதிய நகை கடன் விதிமுறைகளுக்கு தமிழக நிதியமைச்சர் எதிர்ப்பு தெரிவித்துள்ளார் அப்படின்றதையும் சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? தமிழக மக்களின் நகை கடன். தமிழக மக்கள் அத்தியாவசிய தேவைக்காக தங்களின் நகைகளை கூட்டுறவு வங்கியில் அடகு வைத்து பணம் பெறுவார்கள். தங்களால் நகைகளை திரும்ப பெற முடியாமல் பல ஆண்டுகளாக வட்டி மட்டுமே கட்டி வருவார்கள். அவர்களுக்கு உதவிடும் வகையில் தமிழகத்தில் தேர்தலின் போது அரசியல் கட்சிகள் நகை கடன் தள்ளுபடி செய்யப்படும் என அறிவிப்பை வெளியிடும். அந்த வகையில் கடந்த சட்டமன்ற தேர்தலின் போது நகை கடன் தொடர்பான அறிவிப்பை வெளியிட்டது. இதனைத் தொடர்ந்து ஆட்சிக்கு வந்த திமுக நகை கடன் தள்ளுபடி செய்து அறிவிப்பு வெளியிட்டு வந்தாங்க. ஸோ அதற்கான அப்டேட்டுமே பார்க்கலாங்க. நகை கடன் தள்ளுபடி திட்டம். தகுதியான ஏழை எளிய நகை கடன்கள் தள்ளுபடியால் பயனடையக்கூடிய வகையில் ஒரு குடும்பத்திற்கு 40 கிராம் வரையிலான நகை கடன் தள்ளுபடி செய்யப்பட்டது. இதன்படி சுமார் ரூபாய் 4,903 கோடி மதிப்புள்ள நகைக்கடன்கள் 11,70,309 பயனாளிகளுக்கு தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளன அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? ஸோ இந்த நகை கடன்கள் 11,70,309 பயனாளிகளுக்கு தள்ளுபடி என்ன ரீசன் அப்படின்றதையும் சொல்றாங்க. 48,84,726 நகைக்கடன் விவரங்கள் கணினி மூலம் பகுப்பாய்வு செய்யப்பட்டதில் 35,37,693 கடன்கள் நகைக்கடன்கள் தள்ளுபடி பெற தகுதியில்லாதவை என்றும் 13,47,033 நகைக்கடன்கள் தள்ளுபடி பெற தகுதியானவை என்றும் அறிவிக்கப்பட்டது. இதனையடுத்து நகைக்கடன்கள் செய்யப்பட்டது. இந்த நிலையில் தமிழக அரசு வெளியிட்ட தகவலில் தகுதியான ஏழை எளிய மக்கள் நகைக்கடன்கள் தள்ளுபடியால் பயனடையக்கூடிய வகையில் ஒரு குடும்பத்திற்கு 40 கிராம் வரையிலான நகைக்கடன் தள்ளுபடி செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி சுமார் ரூபாய் 4,903 கோடி மதிப்புள்ள நகைக்கடன்கள் 11,70,309 பயனாளிகளுக்கு தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளதாக கூறியிருக்காங்க. சரிங்களா? இது ரொம்ப ரொம்ப ஒரு மகிழ்ச்சிகரமான தகவலுங்க.
நகைகளை அடகு வைக்க புதிய விதிமுறைகள்லாம் சொல்லியிருக்கிறாங்க. கூட்டுறவு வங்கியில நீங்க நகை கடன் வச்சு இப்போ வந்து கடன் வாங்கணும்னா ஒரு புது விதிமுறைகள்லாம் கொண்டு வந்திருக்காங்க. இதனிடையே தங்க நகை அடமானம் தொடர்பாக ரிசர்வ் வங்கி திட்டத்திற்கு தமிழக நிதி அமைச்சர் தங்கம் தென்னரசு எதிர்ப்பு தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர்கள் வெளியிட்டுள்ள பதிவில், தங்க நகை அடமானம் வைப்பதில் பல புதிய விதிமுறைகளை கொண்டு வந்து சாமானியர்களின் தலையில் இடியை இறக்கி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏழை எளிய நடுத்தர குடும்பங்களே பெரும்பாலும் தங்களது அவசர தேவைகளுக்கு தங்க நகை கடன்கள் போன்றவற்றை சார்ந்திருக்கும் சூழலில் அதன் மீது மத்திய ரிசர்வ் வங்கி விதித்திருக்கும் புதிய விதிமுறைகள் சாமானிய மக்களை பாதிக்கும் செயலாக அமைந்துள்ளது அப்படின்றதையும் தெளிவா மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? மத்திய ரிசர்வ் வங்கி உடனடியாக கைவிடும் சொல்லியிருக்காங்க. அது என்னன்னா, குறிப்பாக நகையின் மதிப்பில் முன்பை விட 5% குறைத்து 75% கடன் வழங்கப்படும் என்ற புதிய விதிமுறை அவசர தேவைக்காக வங்கிகளை நாடி வரும் மக்களை நேரடியாக பாதிக்கும் முடிவாகும். அவசரம் என்று வரும் மக்களை அத்தியாவசியமற்ற விவரங்களையும் ஆதாரங்களையும் கேட்டு அலைகழிக்கும் இந்த புதிய விதிமுறையை மத்திய ரிசர்வ் வங்கி உடனடியாக கைவிட வேண்டும். அடமானம் வைத்த நகையை முழுமையாக மீட்க பிறகே அந்த நகையை அடமானம் வைக்க முடியும் என்ற புதிய 9 விதிமுறைகள் பார்ப்போம். புதிய விதிமுறையை கடந்த மாதம் RBI கொண்டு வந்த அதிர்ச்சியிலிருந்து மக்கள் இன்னும் மீளாத நிலையில் தற்போது 9 புதிய விதிமுறைகள் என்ற பெயரில் கட்டுப்பாடுகளை கொண்டு வந்துள்ளது. நேரடியாக ஏழை எளிய மக்களை பாதிக்கும் செயலாகும். RBI உடனடியாக இந்த செயலை கைவிட வேண்டும் என்று வலியுறுத்தியிருக்காங்க. அது என்னன்றதையும் பார்ப்போம். ஸோ இது எல்லாமே ஒரு மகிழ்ச்சிகரமான தகவல் தாங்க. சரிங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இந்த நகைக்கடன் வந்து பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் பயன்பெற போகிறாங்கன்றத சொல்லியாச்சு. அதே மாதிரி நகைக்கடன் பெறதுக்கு வந்து நீங்கள் தள்ளுபடி பெறுவதற்கு வந்து நீங்கள் வந்து 5 பவுனுக்குள்ளே இருக்கணும், 40 கிராமுக்குள்ள இதுக்கு இருக்கணும். இது முதல் ரூல்ஸு. அடுத்ததான் நீங்கள் வந்து ஒரு அரசு அதிகாரியாக வந்து இருந்தீங்கன்னா உங்களுக்கு தள்ளுபடி கிடையவே கிடையாது. அதே மாதிரி வந்து நீங்கள் வந்து அதாவது நீங்கள் ரேஷன் அட்டை வச்சுருந்தீங்கன்னாவே நீங்கள் வந்து தள்ளுபடி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இலங்கை தமிழர்களுக்கு அவங்களுக்கும் தள்ளுபடி ஆகிறது வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? ஸோ யார் யாருக்கு வந்து தள்ளுபடி ஆகுதுன்னு பார்த்தாச்சு. யார் யாருக்கு வந்து தள்ளுபடி ஆக முடியாது, தகுதி இல்லாதவங்க அப்படின்னா ஒரு அரசு அதிகாரியா இருந்துகிட்டு நீங்க வந்து இந்த தள்ளுபடி பெற முடியாது. அதே மாதிரி கூட்டுறவு வங்கிகளை வேலை செஞ்சீங்கன்னாவும் உங்களுக்கு கிடையாது. போலி நகலை வச்சு இருந்தீங்கன்னாவும் உங்களுக்கு கிடையாது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு. ஸோ இது எல்லாமே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ இதுதான் இன்னைக்கான அப்டேட் ஸ்கீம்ல. ஸோ மறக்காம எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அடுத்தடுத்த வீடியோல நிறைய முக்கியமான ஸ்கீம்ஸ் அப்டேட்லாம் கொடுக்குறோம். ஸோ மறக்காம தேங்க்யூ.